பிரியமானவர்களே, இந்த நாளில் அனைவருக்கும் கிறிஸ்து யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு பருந்து தரும் தெளிவு என்கிற ஒரு தலைப்பின் கீழாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முன்னொரு காலத்துல செங்கிஸ்கான் என்கிறதான ஒரு மன்னன் தேசத்தையே அவன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் கொடுங்கோலனாய் இருந்தான். அவன் ஒரு பருந்தை ரொம்ப பிரியமாய் அவன் வளர்த்து கொண்டிருந்தான். அந்த பருந்தும் அவன் மேல மிகவும் பிரியமாய் இருந்தது. செங்கிஸ்கான் எங்கு சென்றாலும் அந்த பருந்தை அவன் கொண்டு செல்லுவான். அந்த பருந்திற்கு அந்த அரண்மனையில மிகுந்த மரியாதை. ஏனென்று சொன்னால் மன்னனால் மிகவும் நேசிக்கப்படுகிற ஒரு பருந்து. ஒரு நாள் செங்கிஸ்கான் தன்னுடைய படை தலைவர்களோடு கூட வேட்டையாடும்படியாக அவன் கடந்து சென்றான். படைத்தலைவர்கள் அனைவரும் வில், ஈட்டி, அம்பு என்று சொல்லி எல்லாவற்றையும் அவனோடு கூட கொண்டு சென்றார்கள். ஆனால் செங்கிஸ்கான் மட்டும் தன்னுடைய செல்ல பிராணியான பருந்தை மட்டும் அவன் கொண்டு சென்றான். அவன் சொன்னது, என் பருந்து 100 ஆட்களுக்கு சமம் என்று சொல்லி அவன் அதை அப்படியாய் சொல்லி அவன் அழைத்து சென்றான். அவர்கள் செல்லுகிற வேளையில விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பார்த்து சென்றார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. அப்பொழுது இவன் தன் பருந்தை அவன் அனுப்பி விலங்குகள் எங்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் ஆணையிட்டான். அந்த பருந்தும் பறந்து சென்று விலங்குகள் இருக்கிற பக்கம் அவர்களை அழைத்து சென்றது. இப்படி அவர்கள் வேட்டையாடி சென்றதுல களைத்து போனார்கள். படை வீரர்கள் ஒரு பக்கமாய், செங்கிஸ்கான் ஒரு பக்கமாக அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அதன் பிறகு நீண்ட நேரம் வேட்டையாடினதுல அவனுக்கு மிகுந்த களைப்பு. அவன் பொதுவாய் தன் பருந்தின் மேல ஒரு வெள்ளி குல்லாவை அவன் போட்டிருப்பான். எப்பொழுதெல்லாம் அந்த பருந்தின் மேல வெள்ளி குல்லா இருக்கிறதோ அப்பொழுது அந்த பருந்து எங்கேயும் பறந்து செல்லக்கூடாது. அந்த வெள்ளி குல்லாவை அவன் எடுக்கும் பொழுது பருந்து பறந்து சென்று அவன் இடுகிற ஆணைகளை அது நிறைவேற்ற வேண்டும். அவன் மிகுந்த களைப்புள்ளவனா இருந்தான். அவன் அருந்துவதற்கு தண்ணீரை தேடி அவன் அலைந்தான். அப்பொழுது அவன் தண்ணீரை தேடி அலைந்த பொழுது ஒரு இடத்திலே அங்கு தண்ணீர் வருவதை அவன் பார்த்தான். தண்ணீர் வருவதை பார்த்த உடனே பருந்தின் மேல இருந்த குல்லாவை எடுத்து வருகிற அந்த ஊற்றின் தண்ணீரிலிருந்து அவன் குடிப்பதற்காக அவன் கடந்து சென்றான். அவன் தண்ணீர் பிடித்து குடிக்கிற வேளையில அந்த பருந்து பறந்து வந்து அந்த தண்ணீரை தட்டி விட்டது. இவன் பார்த்த உடனே மிகுந்த கோபம். ஒருவேளை வேறு யாரு பணியாற்றலா இருந்தால் உடனே தலையை அவன் சீவி இருப்பான். ஆனால் தான் அதிகமாய் நேசிக்கிற பருந்து என்றதுனால அவன் ரொம்ப அதை கேசுவலா எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டான். அடுத்த முறை மறுபடியுமாய் அதே குல்லாவில் தண்ணீரை பிடித்து குடிக்க செல்கிறான். மறுபடியுமாய் பருந்து பறந்து வந்து அந்த தண்ணீரை தட்டி விட்டது. அப்பொழுது அவன் பருந்திடம் சொன்னான், இது கடைசி வார்னிங். மறுபடியுமாய் நீ இப்படி செய்வாய் என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு மறுபடியுமாய் அந்த தண்ணீரை பிடித்து அவன் குடிக்க செல்லுகிறான். அந்த பருந்து வந்து தண்ணீரை தட்டிவிட வருகிறது. உடனடியாய் தன் வாளினால் அந்த பருந்தை அவன் கொலை செய்து விட்டான். கொலை செய்த பிறகு அதன் பிறகு அவன் அந்த தண்ணீர் வருகிற ஊற்று எங்கு இருக்கிறது என்று பார்ப்பதற்கு அங்கு அவன் கடந்து சென்று பார்க்கிறான். பார்க்கிற இடத்துல அந்த தண்ணீர் வருகிற இடத்துல ஒரு கருநாகம் அது செத்து பல நாட்களாய் அந்த தண்ணீரில் இருந்தபடியினால அது விஷ தண்ணீராய் மாறி இருந்ததுனால் அந்த பருந்து அவன் அதை குடிக்காதபடி தட்டி விட்டதை அந்த செங்கிஸ்கான் பார்த்தான். அதை பார்த்த பிறகு அவன் அந்த பருந்திற்காக அவன் அழுதான். அழுத பிறகு அவன் தன் தேசத்திற்கு திரும்பி வந்த பிறகு தன் தேசத்து மக்கள் தளபதிகளிடத்தில் அப்படியாய் சொன்னான், ஒரு பருந்தை, ஒரு தங்கத்திலான பருந்தை செய்யும்படியாய் அவர்களுக்கு சொன்னான். செய்த பிறகு பருந்தினுடைய 2 சிறகுகளிலே 2 வார்த்தைகளை எழுத சொன்னான். முதலாவது சிறகின் மேல கோபத்தில் செய்யப்படுகிற எல்லா செயல்களும் துயரத்தையே தருகிறது என்று சொல்லி எழுத சொன்னான். 2வது சிறகின் மேல உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் அதை உன் நன்மைக்காகவே செய்கிறான் என்று சொல்லி அந்த செங்கிஸ்கான் அதை எழுத சொன்னான். பிரியமானவர்களே, இந்த முன்னொரு காலத்துல நடந்த ஒரு கதையா இது இருந்தாலும் கூட கோபம் புத்தியை எவ்வளவாய் மழுங்க செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் நீங்க வேதத்துல சங்கீதம் 17 அங்க சொல்லும் பொழுது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் அவன் சிநேகிப்பான். ஒரு உண்மையான சிநேகிதன் இருப்பான் என்று சொன்னால்
அவன் நம்முடைய நன்மைக்காகவே காரியங்களை செய்வான் என்று ஞானி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 27:4 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. 27:5 மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று சொல்லி ஞானி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 27:6 சொல்லும் பொழுது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று சொல்லி அங்க நீதிமொழிகள்ல ஞானி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அப்போஸ்தலனும் யாக்கோபு 1:19 கோபிக்கிறதற்கு தாமதமாயும் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறவர் 1:20 அவர் சொல்லும் பொழுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி பார்க்கிறோம். நாம இந்த நாளில இந்த பருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை கற்றுக் கொடுக்கிறது. கோபம் எப்பொழுதுமே நம்முடைய புத்தியை மழுங்க செய்யும். அதனால் நாம் எல்லா காரியங்களையும் பொறுமையாய் இருந்து செய்து தேவனுடைய நீதியை நாம் நடப்பிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.